சார் என் பேர் சகாதேவன். நங்கநல்லூரில் இந்த ஜிஆர்டி இருக்குல்ல, ஆப்போசிட்டில் நம்ம கடை எப்பவுமே இருக்கும். நாங்கள் ஒரு 5 வருஷமாக பண்ணின்னு இருக்கோம் சார். கரும்பு வந்து இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்ல, கம்மியாக தான் கிடச்சிக்குது. விலையும் வந்து நல்லா தான் போகுது. நல்ல ஜோடி 100 ரூபா, கொஞ்சம் காஞ்சிருந்தால் மட்டும் ஜோடி 80 ரூபா அந்த ரேஞ்ச். மற்றபடி நல்லா தான் இருக்குது. கரும்பும் நிறையா வந்துடுச்சு இந்த வாட்டி, விளைச்சல் நல்லா தான் இருக்குது. போன வருஷத்தோட கரும்பு அதிகமாக இல்லை, இந்த வாட்டி நிறையாவே வந்துக்குது. மார்க்கெட்டில் நிறைய லோடு வந்துக்குது. போன வாட்டியோட இந்த வாட்டி கம்மி தான் விலை. ஆமாம், விலை கம்மி தான். விளைச்சல் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்குது. போன வருஷம் நல்ல ஹைட்டாக இருந்தது, விளைச்சல் கம்மியாக. இந்த வாட்டி நிறைய வந்துருக்கு லோடு, ஆனால் ஹைட் கம்மியாக இருக்குது. ஆமாம் சார். போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல, வியாபாரம் பரவாயில்ல சார், நல்லா தான் போகுது. அவங்க எல்லாமே நல்லா பார்க்குறாங்க. மஞ்சள்லாம் ரொம்ப பயங்கரமாக பார்க்குறாங்க. ஊரில் நாங்களே கம்மியாக தான், இன்னும் சும்மா சின்ன கொத்தி கடிச்சா போதுன்னு பார்ப்போம். அவங்க வந்து பார்க்குறது வந்து அப்படியே நல்லா ஒடையாமல் கொள்ளாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதா தான் பார்க்குறாங்க. மக்களும் நல்லா பார்த்து தான் வாங்குறாங்க. ஜோடி 100 ரூபா இருக்குது, ஜோடி 50 ரூபாவும் இருக்குங்க. எல்லாமே இதில் மதுரை கரும்பு தான் ஃபுல்லாக. நிறைய ஃபுல்லாக மதுரையில் அந்த ரேஞ்சில் தான் வருது. தென்காசி, மதுரை, ஆமாம், அங்கேருந்து தான் வருது. போக கம்மி பண்ணிவிடுவோம், ஏன்னா விலை கம்மியாகிடும். ஏன்னா வியாபாரம் பொறுத்து தான். வியாபாரம் நிறைய ஆச்சுன்னா பண்ணி வைப்போம், இல்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி விற்றுருவோம். ஜோடி 50 ரூபா, 40 ரூபா அதுமாரி கூட போட்டு விற்றுருவோம், காலி பண்ணிடுவோம். நான் ஒரு 5 வருஷமாக 6 வருஷமாக பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ஆமாம், இங்கே தான் இருப்போம் எப்பவுமே. இங்கே ஜிஆர்டி ஆப்போசிட்டில் நான் இருப்போம். ஆமாம் ஆமாம் சார். சகாதேவன். மித்ரா ஃப்ரூட்ஸ்னு பேர். மித்ரா ஃப்ரூட்ஸ். சீசன்லாம் எப்பயுமே நம்மகிட்ட பழம் இருக்கும் சார். ஆப்பிள், மாதுளை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, கொய்யா. ஆமாம், சீசன் டைம் இந்த மாதிரி. தேங்க்யூ சார். சார் என் பேர் சகாதேவன். நங்கநல்லூரில் இந்த ஜிஆர்டி இருக்குல்ல, ஆப்போசிட்டில் நம்ம கடை எப்பவுமே இருக்கும். என் பேர் பார்த்திங்கன்னா ஜான்சி ராணி. இது வந்து 4th மெயின் ரோடு, நங்கநல்லூர். இந்த வசந்தன்கோ பக்கத்தில் பார்க் இருக்குது, அம்மா ஹோட்டல் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது. இதெல்லாம் 4th மெயின் ரோடு. மார்க்கெட்டு எல்லாமே இதான் மார்க்கெட்டு 4th மெயின் ரோடில். இங்கே எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டி எல்லாமே கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் 15 வருஷமாக வச்சுருக்கோம் கடை. இதே இடத்துல தான் வச்சுருக்கோம். 15. இப்போ ஜோடி பார்த்திங்கன்னா 150 ரூபா போகுது. மஞ்சள் கொத்து வந்து 80 ரூபா, 100 ரூபா. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரேட் அதிகம். கரும்பு பார்த்திங்கன்னா 2 ஊர் கரும்பு வரும். பண்ருட்டி கரும்பு ஒன்று, மதுரை கரும்பு ஒன்று வரும். மதுரை கரும்பு நல்லா நீளமாக இருக்கும். மதுரை கரும்பு நல்லா தடியாகவும் இருக்கும், நீளமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். மதுரை கரும்பு கொஞ்சம் ரேட்டு, ஆனால் நீளமாக இருக்கும். இந்த கன்று பார்த்திங்கன்னா இது வந்து எடையாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மதுரை கரும்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது 15 வருஷமாக இங்கே இருக்குன்னு சொல்கிறீங்க. மக்கள் எப்படிலாம் வாங்குறாங்க, எப்படி மாறி இருக்காங்க மக்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம், இப்போ லாக்டவுனுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, கடைங்கெல்லாம் அதிகமாக கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய கடைங்க வந்துச்சு. இன்னும் கஸ்டமர் இருக்காங்க நிறைய பேர், ஆன்லைனில் போகுது. பட்டு இங்கேயும் வந்து வாங்குறாங்க. இல்லை, கம்மியாக இருக்குது. நிறைய கடை வந்திருக்கிறதுனால கஸ்டமர் பிரிகிறாங்க. பட் ஆனால் 15 வருஷமாக வச்சுருக்கிறதுனால கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமர் வராங்க. அதே மாதிரி இப்போ போன வருஷம் வந்து ஒரு லோடு வந்திருக்கும் உங்களுக்கு. ஆமாம். அதோட இந்த வருஷம் குவாலிட்டி எப்படி இருக்குது? தடியா நீளமாக இருக்கா இல்லை? போன வருஷத்தை விட இந்த குவாலிட்டி வந்து இந்த வருஷம் கம்மி தான். போன வருஷம் நாங்கள் 60 கட்டு இறக்குவோம். 60 கட்டு வருஷம் 60 கட்டு 80 கட்டு இறக்குவோம். இந்த வருஷம் வந்து 10 கட்டு தான். ஏன்னா கடைங்க வந்து நிறையா வந்துடுச்சு, அதனால் கஸ்டமர் பிரிஞ்சிடறாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து மணி 12 கிட்ட ஆகுதுக்கா. இதுக்கப்புறம் போக போக ரேட்டு குறையுமா அதிகரிக்கும்? ரேட்டு இன்றைக்கி 2 டேஸ், இன்றைக்கி 1 டே மட்டும் ரேட் அதிகமாக இருக்கும். நாளையிலேருந்து கோயம்பேட்டில் என்ன ரேட்டு விற்கிறாங்களோ அதை வச்சு நாங்கள் 20 ரூபா கம்மி பண்ணி விற்போம், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ, வெல்கம். எஸ்ஆர் வெஜிடபிள்ஸ். என் பேர் சுடலைமணி. நாங்கள் 25 வருஷமாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். போன வருஷோட கரும்பு எவ்வளோ நல்லா போய்ட்டுருக்கு, வாங்கிட்டு இருக்காங்க கஸ்டமர் எல்லோரும்.
இந்த வருஷம் 120 ரூபா ஜோடி விற்கிறோம். வருஷம் வருஷம் நல்லா போய்கிட்டுருக்கு எங்களுக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் கரும்பு அதிகமாக வாங்கியிருக்கீங்களா கம்மியாக வாங்கிருக்கீங்க? எக்ஸ்ட்ரா தான் போய்ட்டுருக்கு, எக்ஸஸாக தான் போய்கிட்டுருக்கு எங்களுக்கு. போன வருஷத்தோட 10 கட்டு எக்ஸ்ட்ரா தான் போகுது. திருப்பி நாளைக்கும் நல்லா போய்கிட்டுருக்கு. 20-25 வருஷமாக கரும்பு விற்கிறதா சொல்கிறீங்க, இப்போ காய்கறி விற்கிறதா சொல்கிறீங்க. இந்த வருஷம் கரும்பு மக்கள் எப்படி நான் வாங்குறாங்க? அதிகமாக இருக்க கம்மியாக இருக்குது? அதிகமாக தான் இருக்குது எங்களுக்கு அதிகமாக தான் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் எங்கேருந்து லோடு வாங்குறீங்க? எங்களுக்கு மதுரையிலேருந்து டேரெக்டாக வருது. போன வருஷத்தோட தடியாக இருக்கா நீளமாக்கா எப்படி வந்து கரும்பு? இல்லை எங்களுக்கு வருஷம் வருஷம் வர்றது எப்படியும் கஸ்டமர் இருக்காங்க, அங்கே ஆள் அமுச்சு விட்ருவாங்க லோடு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ மதுரையிலனா வேறு எந்த ஒரு கரும்பு மக்கள் வாங்க? வேறு தஞ்சாவூர் எல்லா இதுலேயும் தான் வருது. எங்களுக்கு மதுரை ஒன்லி. மஞ்சள் பத்து எவ்வளோ வருது? இது ரேட்டு ஜோடி 60 ரூபா 80 ரூபா அந்த இதுதான். சரி சரி சரி. அப்புறம் வந்துட்டு இப்போ டைம் வந்துட்டு 12 கிட்ட ஆகுது. ஈவினிங் ஆக விலை அதிகரிக்கும் கம்மியாகும்? அதே ரேட்டு தான், அதிகம்லாம் வராது. நாங்களாம் அதே தான். இப்போ நாளைக்கு போய் கம்மியாகும்? கம்மியாக இருக்கும். அதே ரேட்லேயே வரும் எங்களுக்கு. சரி சார், உங்கள் கடை எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். 2nd மெயின் ரோடு வி மார்ட் அருகில் இருக்குது. கரும்பு வந்துட்டு உங்களோட பேசுறது நன்றி. ஓகே, தேங்க்ஸ். எஸ்ஆர் வெஜிடபிள்ஸ். என் பேர் சுடலைமணி. நாங்கள் 25 வருஷமாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். போன வருஷத்தோட கரும்பு எவ்வளோ நல்லா போய்ட்டுருக்கு, வாங்கிட்டு இருக்காங்க கஸ்டமர் எல்லோரும். இந்த வருஷம் 120 ரூபா